So hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்களோட பர்சன் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களோட ஒரு ஈடுபாடு வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சீரியஸா அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்திருக்காங்களா, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு டைம் பாஸா வந்து பாக்குறாங்களா அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் பிரேக்ஷனா வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெக்கமெண்டடா கேட்ட ஒரு டாபிக் தான். ஸோ அதனால இந்த ரீடிங் நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங், ஸோ கைஸ் ஆகஸ்ட் மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 to 31 வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆஃபர்ஸ்ல நீங்க ஏதாவது ரீடிங்ஸ் இல்லைனா ஏதாவது பர்சனல் ரீடிங்ஸா இருக்கட்டும், ப்ரேயர்ஸா இருக்கட்டும், ரிச்சுவல் ஒர்க்ஸ், லவ் ஸ்பெல் ஒர்க்ஸ் எதுனாலுமே சரி. ஸோ அது நீங்க புக் பண்ணீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப்ல என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட் நான் கொடுத்துருப்பேன். அண்ட் சில இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும், யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அவங்களோட ஹைப் வாட்ஸ்அப் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு இந்த வீடியோஸ்ல இருக்க நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ்ஸ் அப் ஆன் ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, மேபி நீங்க இல்லைன்னா உங்களோட பர்சனுக்கு இந்த மாதிரி ஓல்டு சாங்ஸ் ஏதாவது கேட்கறது பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்பெசிஃபிக்கா இந்த சம்திங் எனக்கு அந்த சாங் பத்தி எனக்கு தெரியாது. பட் மலரும் மலராத சம்திங் அந்த லிரிக்ஸ்ல ஒரு சாங் வரும் பாத்தீங்களா, ஐ லிட்டரலி சென்ஸ் தட். ஐ டோன்ட் நோ ஏன் அந்த சாங் சென்ஸ் பண்ணி தெரியல. ஐ லிட்டரலி சேனல் தட் மெசேஜ் தான். ஸோ குட் பி உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் இந்த மாதிரி ஓல்டு சாங்ஸ் 80s and 90s சாங்ஸ் வந்து கேட்க பிடிச்சிருக்கலாம். அந்த ஒரு ஓல்டு சாங், அந்த ஒரு ஓல்டு லிரிக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதோட ஒவ்வொரு வார்த்தை அந்த லைன்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஸோ அது அந்த நம்மளோட லவ் லைஃபோட ரெசனேட் பண்ணி பார்ப்போம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க உங்க பர்சனுக்கு ஏதாவது ஒரு சில லைன்ஸ் நீங்க டெடிகேட் பண்றது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஓல்டு சாங்ஸோட வைப் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். இந்த பர்சன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் ஆன ஒரு பர்சனா தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதாவது சில பேருக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்றது, லைக் ஒரு ஸ்கூல் டேஸ் லவ்வா இருக்கும். சில பேருக்கு இது ஒரு காலேஜ் டேஸ் லவ்வா கூட இருந்திருக்கலாம். அண்ட் சம் ஷார்ட் ஆஃப் நீங்க வந்து பாக்குறப்போ ஒரு பாஸ்ட் தேடிதான் வந்து இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. குட் பி உங்களோட எக்ஸ் லவரா கூட வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டில் நீங்க இந்த கனெக்ஷன் வந்து மூவ் ஆன் ஆகாம வந்து இருந்திருப்பீங்க. ரீசெண்டா ஏதாவது பிரேக்கப் ஆயிருக்கு, இல்ல சம் மந்த்ஸ் பிஃபோர் ஏதாவது பிரேக்கப் ஆயிருக்கு, சம் இயர்ஸ் பிஃபோர் பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்னா கூட ஸ்டில் இந்த கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து மூவ் ஆன் ஆயிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னா, என்னால இந்த கனெக்ஷன் வந்து மூவ் ஆன் ஆக முடியாது, திருப்பி இந்த கனெக்ஷன்ல ஏதாவது ஒரு ஹோப் இருக்கா, திருப்பி இந்த கனெக்ஷன்ல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நீங்க அந்த தாட்ல தான் கண்டிப்பா வந்து இருந்திருப்பீங்க. ஸோ இது சம்திங் அந்த ஒரு பாஸ்ட் பேஸ் பண்ணியே தான் இந்த காட்சி எல்லாமே வந்திருக்கு. அந்த ஒரு ஓல்டு திங்ஸ் அண்ட் ஓல்ட் டேஸ் இந்த கனெக்ஷன்ஸ்ல நீங்க எப்படி கோ த்ரூ ஆயிருக்கீங்களோ அதே மாதிரி சேம் இந்த பர்சனுக்கும் நிறைய பிரச்சனை, நிறைய சிக்கல், சண்டை எல்லாமே வந்து நடந்திருக்கும். ஸோ இங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களோட பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு ஒரு விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க நிறைய விஷயத்துல கோ த்ரூ ஆயிட்டு வந்திருப்பீங்க. அதே சேம் தான் உங்க பர்சனோட எனர்ஜியும் பார்க்கும்போது நிறைய விஷயத்துல அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து கோ த்ரூ ஆயிருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு ட்வின் ஃபிளேமோட எனர்ஜி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ குட் பி நீங்க உங்களோட பர்சன் அதை வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஒருவேளை நம்ம ஒரு ட்வின் ஃபிளேம் ஜேர்னில வந்து இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஸோ சில பேர் இந்த பர்சன் கூட ரிலேஷன்ஷிப் உள்ள போனதுக்கு அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி 11 நம்பர்ஸ் நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முக்கியமா நிறைய பேரோட எனர்ஜி பார்க்கும்போது அந்த ஒரு 11 வந்து அப்பதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், இப்படி ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்கா, ஸோ இப்படி ஒரு சீக்வன்ஸா நம்பர் இருக்கா அப்படின்றதே உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம். ஸோ இங்க ரெண்டு பேரோட சைட்ல இருந்தும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். பட் இங்க என்னன்னா சில விஷயம் அவங்க வந்து உண்மையாவே கஷ்டப்பட்ட சில விஷயத்த வந்து அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. உங்க பர்சன் சில விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணிருக்கலாம். பட் அதுக்குன்னு அவங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. நிச்சயமா ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. சேம் அதே மாதிரிதான் அவங்களோட எனர்ஜியுமே. உங்களோட லைஃப்லயும் நிறைய விஷயம் நீங்க கோ த்ரூ ஆயிட்டு வந்திருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்னாலையும் நீங்க சம்டைம்ஸ் இந்த பர்சனை யோசிக்கும் போது நிறைய தாட்ஸ் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். நிறைய இந்த பர்சனை வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க. தனிமையில இருக்கும்போது மேபி இப்போ இந்த பர்சனை பத்தி உங்களுக்கு ஒரு நினைப்பு வருது, நீங்க ஒரு தனியா அலோனா இருக்கீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி சாங்ஸ் ஏதாவது நீங்க வந்து கேட்கலாம். அந்த ஒரு பிரசன்டபிளான மூமெண்ட் அப்படிதான் நீங்க கொண்டு போயிருப்பீங்க. நீங்க என்ன விஷயம் ஆசைப்படுறீங்களோ அதை எதுவுமே வந்து நீங்க இந்த பர்சன் கிட்ட ஓபன் அப் பண்ணி எதுவும் சொன்னது கிடையாது. ஆனா அதே மாதிரி நீங்க என்ன விஷயங்கள் எதிர்பார்க்கறீங்களோ, இதனால உங்க ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்க அந்த விஷயத்துல ஏதாவது சஃபர் ஆனீங்க அப்படின்னா கூட அதை நீங்க எதுவுமே வந்து ஓபன் அப் பண்ணி பேசியிருக்க மாட்டீங்க உங்க பர்சன் கிட்ட. சோ அப்ப நிறைய இங்க வந்து அந்த ஒரு சரியான கம்யூனிகேஷன் அப்படின்றது
அப்படின்றது இங்க கண்டிப்பா வந்து இல்ல. நீங்க நார்மலா கம்யூனிகேஷன் பண்ணா கூட, பட் எத வந்து மெயினா பேசணுமோ, அத 2 பேருமே வந்து பேச மாட்டேன்றீங்க. எந்த விஷயத்த மெயினா ஷேர் பண்ணணுமோ, அது நீங்களும் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க, அவங்களும் ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கலாம். மேபி இப்ப இந்த பெர்சனோட லைஃப்ல நான் இம்பார்ட்டன்டான ஒரு பெர்சன் தானா? அப்படின்ற மாரி உங்களுக்கும் அந்த கேள்வி வந்திருக்கும். அவங்களோட மனசுலயும் அந்த கேள்வி கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு பெர்சன வந்து வேல்யூ பண்றோம் அப்படிங்கிறப்போ, ஜஸ்ட் அந்த ஒரு எமோஷன்ஸ் மூலியமா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி நம்ம நினைச்சோம் அப்படின்னா, எல்லார்னாலயும் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. சில விஷயத்த நம்ம அவங்க கிட்ட வந்து பேசி புரிய வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து புரியும். ஸோ அதே கேட்டகரி தான் இங்க நான் வந்து பார்க்குறேன். இப்ப நீங்களா இருக்கட்டும், உங்க பெர்சனா இருக்கட்டும் 2 பேருமே அதே மாரி தான் இருக்கீங்க. உங்களோட எமோஷன்ஸ நீங்க வந்து வெளிப்படுத்துறீங்க. உங்களோட எமோஷன்ஸ நீங்க வந்து ஷேர் பண்றீங்க. உங்க மனசுல உங்களோட உள்ளுணர்வுல என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து வெளிப்படையா அந்த அந்த எமோஷன்ஸ் தான் நீங்க ஷேர் பண்றீங்க தவிர்த்து, அத ஒரு வார்த்தையா எதுவுமே வந்து கன்வெர்ட் பண்றது கிடையாது. அது ஒரு வார்த்தையா எதையுமே வந்து சொல்றது கிடையாது. ஸோ ஆப்போசிட்ல நம்ம மனசுல 1008 விஷயம் இருந்தாலும் அது நம்ம வெளிப்படையா சொன்னாதானே ஆப்போசிட் இருக்க பர்சனுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் லேக் அப்படின்றது கண்டிப்பா அந்த கனெக்ஷன்ல வந்து இருக்கும். இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ ஐ திங்க் ஆல்ரெடி ஒரு ஒரு டைம்ல நீங்களும் இந்த பர்சனும் வந்து செப்பரேட் கூட வந்து ஆயிருக்கலாம். ஏன்னா செப்பரேட் ஆயிட்டு திருப்பி மறுபடியும் ரீயூனியன் ஆயிருப்பீங்க. சரி திருப்பி மறுபடியும் அந்த அந்த பர்சன்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல ஒரு செப்பரேஷன் அப்படின்றது கண்டிப்பா நடந்திருக்கும். ஸோ இந்த அந்த ஒரு பிரேக்கப் பாயிண்ட் அப்படின்றது கண்டிப்பா எனக்கு வந்து தெரியுது, கிளியராவே தெரியுது. ஏன்னா இங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறப்போ, கம்யூனிகேஷன் பிளாக்கேஜஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ, ஆட்டோமேட்டிக்கா கனெக்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் தான் வரும். ஸோ அது மாதிரி நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் தான் இங்க வந்திருக்கு. ஸோ ஃபைனலா இந்த எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஸோ நம்ம ஃபிகர் அவுட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயத்துல லைக் நீங்களும் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க, உங்க பர்சனும் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. சில நேரத்துல சில வெரி ஃபியூ கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க பர்சனுக்கு வந்து அது இமிடியேட்டா அது வந்து புரியாது. நீங்க நிறைய விஷயங்கள் உங்க பெர்சன்ட்ட வந்து பேசணும்னு நினைப்பீங்க. ஒரு சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஆனா உங்க பெர்சன் கொஞ்சம் வந்து டம்பா இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த விஷயத்த வந்து உள்வாங்குறதுக்கும் சரி, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத அவங்களோட மைண்டுக்குள்ள அத வந்து புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். சில விஷயத்துல சில பேருக்கு உங்க பெர்சன் கொஞ்சம் டம்பாவும் இருக்கலாம். ஸோ அதனாலயும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸோ இங்க 2 விஷயம் வந்து இருக்கு. ஒண்ணு கம்ப்ளீட்டா எதையும் ஷேர் பண்றது கிடையாது. எதையும் வெளிப்படையா எதுவும் பேசுறது கிடையாது. நிறைய விஷயங்கள் நீங்களும் மறைக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் அவங்களும் மறைக்கிறாங்க. இதனாலயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்கும். செகண்ட் திங், நீங்க இப்போ ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணா கூட அது உங்களோட பெர்சனுக்கு வந்து அது அது வந்து புரிய தெரிஞ்சிருக்காது. நீங்க ஏன் இதை சொல்றீங்க, எதுக்காக இது நீங்க சொல்றீங்க, என்ன காரணத்தினால இதை சொல்றீங்க அப்படின்றதே அவங்களுக்கு எதுவுமே வந்து புரிஞ்சிருக்காது. சில விஷயத்துல அவங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டம்பாவும் வந்து இருந்திருக்கலாம். அதனாலயும் சில பிரச்சனைகள் கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓவரால் இங்க வந்து இதுல இதுல வந்து ஒரு ஒரு குட் நியூஸ் நம்ம சொன்னாலும் சரி, ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் சரி, 1000 தான் மத்தவங்க ஏதாவது மேனிபுலேட் பண்ணாலும், 1000 தான் ஏதாவது தேர்ட் பர்சனால ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும், அந்த மூமெண்ட்ல இந்த பர்சன் ஏதாவது ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னாலுமே, இல்ல ரியாக்ட் பண்றாங்க பண்ணல எதுனாலும் சரி, பட் இங்க தேர்ட் பர்சனால வரக்கூடிய எந்த ஒரு இஷ்யூஸா இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அது பாதிக்க போறது கிடையாது. ஸோ தட் இஸ் அ வெரி எப்படி சொல்றது, லைக் ஒரு குட் நியூஸாவே நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் இங்க வந்து என்னதான் தேர்ட் பர்சன் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் சரி, உங்க பர்சன் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா தான் வந்து இருப்பாங்க. திருப்பி திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு growth தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. திருப்பி திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படி பாசிட்டிவா வந்து கொண்டு போறது, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் நல்ல விதமா எடுத்துட்டு போறது அப்படின்ற அந்த தாட் மட்டும் தான் உங்க பர்சனுக்கு வந்து இருக்கும். ஸோ அவங்களோட எண்ணம் எல்லாமே அந்த growth நோக்கி மட்டும்தான் வந்து இருக்கு. இப்போதைக்கு கம்யூனிகேஷன்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணாலுமே, ஃபியூச்சர் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் வைஸ் ஒரு சர்டைன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். 2 பேரோட சைட்ல இருந்து பார்க்கும்போது கம்யூனிகேஷன் வைஸ் கொஞ்சம் நல்லாவே வந்து பேச ஆரம்பிப்பீங்க. உங்களோட அந்த ஒரு ஹார்ட் சக்ராவா இருக்கட்டும், அது ஓப்பன் அப் ஆகும். உங்களோட கம்யூனிகேஷனா இருக்கட்டும். ஸோ அது நீங்க வந்து கொஞ்சம் உங்க பர்சன் கிட்ட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸ்டார்டிங்ல இருந்த கம்யூனிகேஷன்ஸோட இன்னும் உங்க பர்சனை நீங்க இன்னும் டீப்பா வந்து புரிஞ்சுப்பீங்க, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ அது த்ரூ பார்க்கும்போது நிறைய கம்யூனிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வரும். ஸோ ஒரு ஃப்ரீயா உங்க பர்சன் கிட்ட வந்து
லைக் அந்த ஒரு காம்ப்ளிகேட்டா இருக்கீங்க இல்லையா, இது சொல்லலாமா வேண்டாமா, இது சொல்ல வேண்டாம், இது நம்ம இந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயத்த காம்ப்ளிகேட்டா எடுத்துட்டு போறீங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டா இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா உங்க மனசுல என்ன இருக்கோ அதை டைரக்டாவே உங்க பர்சன் கிட்ட ஒரு ஒளிமறைவு இல்லாம நீங்க அதை வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். ஸோ ஃபைனலா பார்க்கும்போது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஜஸ்டிஸ் தான் இங்கே வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவ் சைன், அந்த ஒரு பாசிட்டிவ் சிக்னல், அதுதான் இங்க வந்து கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நடக்க போகுது. சோ இதுலயே உங்களுக்கு தெரியலாம் உங்க பர்சன் இந்த கனெக்ஷன்ல சீரியஸா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கேயுமே நம்ம பார்த்தாலும் அவங்களோட எனர்ஜியை பொறுத்தளவுக்கு எதுலையுமே உங்களை வந்து அவங்க விட்டே கொடுக்கல. முக்கியமா தேர்ட் பர்சன் யாராவது எவ்வளவு ட்ரிகர் பண்ணாலும், அது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளா இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரு எவ்வளவு தூரம் ட்ரிகர் பண்ணாலும் உங்க பர்சன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ அவங்களே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறப்போ பிரச்சனை வந்து அவ்வளவா இருக்க போறது கிடையாது. பிரச்சனைன்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க சரியா பேசிக்காம இருக்கிறது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. சோ உங்க 2 பேரோட அந்த கம்யூனிகேஷன்ஸ்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்லபடியா வந்து போகும். எஸ், இந்த பர்சன் இந்த கனெக்ஷன்ஸை வந்து ஒரு சீரியஸா தான் வேலிடேட் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க தேவைதான். அவங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸா இருக்கட்டும், இந்த ஒரு லவ்வா இருக்கட்டும், இந்த ஒரு கேரிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தேவைதான். ஸோ ஓவரால் தட் இஸ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் மெசேஜஸ். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா 666 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீடிங் நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tribe 143 ஃபேமிலி. ஸோ கைஸ், உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த நீங்க போய் பாருங்க. சோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். சோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டா தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். சோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். சோ கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, சோ எனி கைண்ட் ஆஃப் லைக் when comes to ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் either on my WhatsApp or on my Instagram. And for any kind of prayer ritual works நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, any kind of third party removal இருக்கட்டும், black magic through உங்களுக்கு ஏதாவது சில ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கு இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ கைஸ், ப்ளீஸ் give it support. See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.